லூக்கா 22ஆம் அதிகாரம். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயந்ததினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியத்துக்கும் சேனை தலைவனத்துக்கும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்க சமயம் தேடினான். பஸ்கா பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கிறதுக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீசருடனே கூட பஸ்காவை புசிக்க தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்த மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். வேளை வந்தபோது அவர் 12 கூட பந்தி இருந்தார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யம் இனி நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு, இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னோட கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆகிலும் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கோ ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வார் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருக்கிறான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியருடைய ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் என்று எண்ணப்படுவார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்?
பந்தி இருக்கிறவன் அல்லவா? ஆயினும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட இருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தில் உட்கார்வீர்கள் என்றார். பின்பு கர்த்தர், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் இல்லாமல் அனுப்பின போது உங்களுக்கு ஏதாகிலும் குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுது சாமான் பையும் பணப்பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதிருக்கிறவன் தன் வஸ்திரத்தை விற்றாகிலும் ஒன்றை கொள்ள கடவன். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியம் முடிவு பெறும் காலம் வந்தது என்றார். அப்பொழுது அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் என்றார். பின்பு அவர் வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். அவருடனே கூட அவருடைய சீஷரும் போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்திலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக 12 ஒருவனாகிய யூதாசும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார்.
அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினால் வெட்டுவோமா என்றார்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரின் வலது காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தமாக்கினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியரையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல தடிகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தீர்கள். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய நேரமும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்துக் கொண்டு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்றார். அவர்கள் முற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றிலும் உட்கார்ந்த பொழுது பேதுருவும் அவர்கள் நடுவே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அப்பொழுது பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அப்பொழுது பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பார் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? ஞான திருஷ்டினால் சொல் என்று கேட்டதுமன்றி மற்ற தூஷணமான வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் பேசினார்கள். விடியற்காலமான போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினவினாலும் மாறுத்தரம் சொல்லவும் மாட்டீர்கள்.
என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசு இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி நமக்கு சாட்சிகள் வேண்டுவது என்ன? நாமே இவன் வாயினால் கேட்டோமே என்றார்கள்.